வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய பொது பலன் மக்கள் சொத்துக்களை மக்களே கொள்ளையடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உணவை கொள்ளையடிப்பது, பணத்தை கொள்ளையடிப்பது உலகத்துல எல்லாம் ஏற்படும். ஏதோ இந்தியாவில தான் ஏற்படும் பார்க்காதீங்க. அப்ப என்னன்னா பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகள்ல இருந்து எல்லா நாடும் வீழ்ச்சி அடைகிறதெல்லாம் காணப்படும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமா ஏற்பட்டு தெய்வம்தான் ஒரே அடைக்கலம்னு ஓடும். இந்து தர்ம சாஸ்திரங்களுடைய அனுகூலம் ஏற்படும். எல்லா மதத்திலும் ஒத்துமை வேண்டி எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருவாங்க. தெய்வம்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு ஆயிடும். நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அடிச்சுன்னு இருந்த அமைப்பெல்லாம் மாறும். அதாவது அமெரிக்கா மாதிரி எங்க நாடு மாதிரி இல்லைன்னு இந்த பிலிம் காட்டி இருந்தவங்க எல்லாம் பயந்து போயிடுற நிலைமெல்லாம் ஏற்படும். அதே போல லண்டன் யூரோப்பெல்லாம் பெரிய லெவலுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். இதெல்லாம் நாங்க தமாஷா சொல்றதா இருந்தாலும் நடக்க நடக்க நீங்க பார்க்கலாம். அதே போல தங்கத்தின் விலை அபீரிதமாக ஏறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே போல பெரிய பெரிய சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கானங்கள்லாம் அம்பானி அதானிக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ஷேர்லாம் எந்த லெவலுக்கு வரும். புது கண்டுபிடிப்புகள் உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா விவசாய பொருள் விலை, இந்த பொருள் எல்லாம் விலைவாசி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.